ஓம் சக்தி. பொறாமை குணம். உலகம் ஒரே உருண்டையாக இருந்தாலும் பக்கத்து நாட்டுடன் சண்டை, பக்கத்து மாநிலத்துடன் சண்டை, நகைக்காக சண்டை, பணத்திற்காக சண்டை, இவை உண்மையில் பொறாமை குணத்தால் ஏற்படுகின்றன. எந்த துறையிலும் வளர்ச்சி இருந்தால் எதிர்ப்பும் இருக்கும். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல இப்போதைய நடவடிக்கைகள் பின்னால் அழிவதற்கு காரணமாகும். பொறுமை இருந்தால் அழிவு வராது, பொறாமை இருந்தால் அழிவு உண்டாகும். 5 பேர் நல்லவர்களாக இருந்து 10 லட்சம் பேர் கெட்டவர்களாக இருந்தால் உலகத்தில் எப்படி நல்லது நடக்கும்? அந்த காலத்தில் கல்லை வெட்டி எடுத்து கிணறு தோண்டினார்கள், தர்மம் செய்தார்கள். ஆனால் இன்றோ கல்லை போட்டு கிணற்றை மூடுகிறார்கள். மாறி வரும் கலாச்சாரம். சமுதாயத்தில் அன்பும் பண்பும் இணைந்திருக்க வேண்டும். அவ்வாறு வாழாத போதுதான் பிரச்சனைகள் வருகின்றன. பிரச்சனைகள் வரும்போது பிரிவினைகள் ஏற்படுகின்றன. இன்றைய மனிதனின் கலாச்சாரம் கள்ளும் சாராயமுமாக மாறிவிட்டது. அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.